ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு அரேல இருக்கிற எலமெண்ட்ட எப்படி டெலீட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ, நமக்கு இனிஷியலா ஒரு அரே இருக்கு. அத எடுத்து நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டு எழுதிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. 10, 20, 30, 40 அண்ட் 50. இப்போ அரேவோட நேமு ஏஆர்ஆர். இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4. நமக்கு சைஸ் வந்து nல வச்சிருக்கேன் 5. இப்போ எந்த பொசிஷன் வேல்யூ டெலீட் பண்ணுங்கிறத நான் பிஓஎஸ் அப்படின்னு பொசிஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல இத வச்சிருக்கேன். இப்போ 3 பொசிஷன்னா இந்த இடம் 30ங்கிற வேல்யூ தான் நமக்கு டெலீட் ஆகணும். இப்போ நான் லூப்ல வந்துட்டு ஸ்டார்ட்டிங் வேல்யூவா எத எடுத்து வைக்கிறேன்னா, இந்த பொசிஷன் -1 நமக்கு 3 பொசிஷன்னா இந்த இடம் வரும். அந்த இடத்த நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. இந்த இடத்த தான் டெலீட் பண்ணணும். அப்போ 3 - 1 போட்டா தான் 2 வரும். அதனால தான் ஸ்டார்ட்டிங் வேல்யூவா 2 எடுத்து ஐல வைக்கிறேன். இப்போ ஐல என்ன வேல்யூ இருக்கும்னா 2 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்துட்டு பொசிஷன ஷிஃப்ட் பண்ண போறோம். அவ்வளோதான். இப்போ இந்த 40 எடுத்து இந்த 30 மேல ஓவர்ரைட் பண்ணிட்டோம்னா, அடுத்த வாட்டி 50 எடுத்து 40 மேல ஓவர்ரைட் பண்ணிட்டு, லாஸ்ட்டா என்ல வந்துட்டு சைஸ் வந்துட்டு 1 கம்மி பண்ணி விட்டோம்னா, இந்த 50 ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். இது எப்படின்னு இப்போ ப்ரோகிராம் எக்ஸ்ப்ளனேஷனோட பாருங்க. இன்னும் தெளிவா புரியும். இப்போ ஐல 2 இருக்கா? அது லெஸ் தென் n-1 கேட்கிறேன். nல ஏற்கனவே 5 இருக்கு. n-1னா 4. ஓகேவா? லெஸ் தென் 4 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. ஏன் n-1ங்கிறத அப்புறம் சொல்றேன். இப்போ கீழ வருது. அரே ஆஃப் i + 1 இண்டெக்ஸோட வேல்யூ எடுத்து அரே ஆஃப் iல மாத்திரணும் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்றோம். i + 1னா iல கரண்ட்டா 2 இருக்கா? 2 + 1னா இந்த 3 பொசிஷனுக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கும்? 40. இந்த 40 வந்துட்டு எங்க அசைன் ஆகும்னா, A ஆஃப் i. கரண்ட்டா iல என்ன இருக்கு? 2. இப்போ இந்த 2 இண்டெக்ஸ்க்கு நேரா இந்த 40ங்கிறது ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ 2 இடத்துலயுமே 40 தான் இருக்கும். இப்போ அடுத்த வாட்டி i வந்து இன்கிரிமெண்ட் ஆகி 3ன்னு போகும். இப்போ இந்த பொசிஷன்ல நம்ம கரண்ட்டா இருக்கோம். இப்போ i லெஸ் தென் n-1. அப்போ 3 லெஸ் தென் n-1னா 5 - 1 4. அப்போ 3 லெஸ் தென் 4ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா திரும்ப கீழ வருது. அரே ஆஃப் i + 1 எடுத்து அரே ஆஃப் iல ஸ்டோர் பண்றேன். i + 1னா கரண்ட்டா iல 3 இருக்கா? 3 + 1 4. அப்ப இந்த பொசிஷனுக்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? இந்த 50. இந்த 50 எடுத்து கரண்ட்டா iல என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மாத்திடணும். இப்போ i 4ன்னு இன்கிரிமெண்ட் ஆயி, இப்போ கண்டிஷன் போய் செக் பண்ணுது. 4 லெஸ் தென் 4ங்கும்போது ஃபால்ஸ். அப்போ லூப்ப விட்டு வெளில வந்துரணும். இப்போ இந்த வேல்யூவ ஸ்கிப் பண்றதுக்கு தான் இந்த இடத்துல n டிக்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ nல 4ன்னு மாறிடும் லெங்த். இப்போ 0லேருந்து லெஸ் தென் 4 வரைக்கும்னா, இந்த 3 வரைக்கும் தான் அவுட்புட்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். புரியுதா? அப்போ 10, 20, 40, 50 மட்டும் தான் அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அப்புறம் இந்த இடம் சொல்ல மறந்துட்டேன்ல. i லெஸ் தென் ஏன் n-1 வச்சேன்னா, இப்போ முன்னாடி வந்து nல 5 தான் இருந்துச்சு. 5 - 1னா 4. ஏன் 4 வரைக்கும் தான் போட்டோம்னா, சப்போஸ் இந்த பொசிஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல எனக்கு எதுவுமே காப்பி பண்றதுக்கு இல்ல. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அரே ஆஃப் i + 1 எடுத்து அரே ஆஃப் iல வைக்கணும்னா, இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூமே இல்ல. ஓகேவா? அதனால தான் அத ஒமிட் பண்றதுக்கு தான் நம்ம லூப் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து கம்மியா அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ நமக்கு தேவையில்ல. இதுக்கப்புறமும் வேல்யூ இல்ல. ஓகேவா? அதனால ஜஸ்ட் வந்துட்டு பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணிட்டாலே இந்த டெலீட்ங்கிறது ஈஸியா பண்ணிரலாம். எடுத்தோனே ஒரு அரே இருக்கா? அப்புறம் அதோட லெங்த் இதுல இருக்கு. எந்த பொசிஷன் டெலீட் பண்ண போறீங்களோ அந்த பொசிஷன் வந்து POSங்கிற வேரியபிள் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் போட்டு பொசிஷன்லேருந்து லெஸ் தென் n-1 வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவா முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஷிஃப்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்துட்டு ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு, அரேவ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா, நமக்கு வந்துட்டு அந்த 3 பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ டெலீட் ஆன பிறகு அரே வந்துட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ பிரிண்ட் பண்ணும். இப்ப பாருங்க 30 மட்டும் காணும். பாக்கி எல்லாம் பிரிண்ட் ஆகுது.